அரசு வங்கிகளில் நிலவும் தீர்க்கப்படாத பிரச்சினைகளுக்கு எதிரான தீப்பந்த போராட்டம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் வைத்தியசாலை வீதியில் உள்ள இலங்கை வங்கி வட பிராந்திய காரியாலயத்திற்கு முன்பாக குறித்த போராட்டமானது நேற்று வெள்ளிக்கிழமை இரவு 7 மணியளவில் இலங்கை வங்கி ஊழியர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்றது. அரசு வங்கிகளின் சட்ட திருத்தங்களினூடாக வங்கி தனியார் மயப்படுத்தலை நோக்கி செல்ல உள்ளதாக போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டினர். அரசாங்கத்தின் ஐயாமாறு தேசத்துக்கு வீடு வழங்கும் HDFC வங்கி நாளை தலைவர் ஐயா கேளுங்கள், அதை பாருங்கள், வீட்டுடவே முனையாதீர்கள், கண்ணாயி டெய்லர் நான் இலங்கை வங்கி ஊழியர் சங்கத்தின் யாழ் மாவட்ட தலைவர். இலங்கை வங்கி ஊழியர் சங்கமானது எப்பொழுதும் வங்கிக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் ஊழியர்களுக்கும் பாதிப்புகள் ஏற்படுகின்ற பொழுது பல்வேறுபட்ட போராட்டங்களை பல்வேறுபட்ட வடிவங்களில் நடத்தி அதுக்கான தீர்வுகளையும் அதற்கான வெற்றிகளையும் பெறுவது வழக்கம். அந்த வகையிலே இன்று இலங்கையில் உள்ள குறிப்பிட்ட சில மாவட்டங்களிலே இப்படிப்பட்ட ஒரு தீப்பந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. இன்றைய தீப்பந்த போராட்டத்தின் முக்கியமான காரணமாக இங்கு குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்று சொன்னால், பெரும்பான்மையை கொண்ட அரசாங்கமானது இலங்கை வங்கியை சட்டத்தை மாற்றி இலங்கை வங்கியும் அதனுடன் இணைந்த அரச வங்கிகளுமே தனியார் மயப்படுத்தி அதன் பங்குகளை விற்பனை செய்து தனியார்களுக்கு விற்பனை செய்த நோக்கமாக கொண்டு சட்டங்களை அமல்படுத்தக்கூடிய தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றன. கடந்த வருடம் இலங்கை வங்கியானது அதிகூடியமான லாபத்தை பெற்ற நிலைமையிலும் இப்படிப்பட்ட ஒரு லாபத்தை அளிக்கின்ற ஒரு நிறுவனத்தை ஏன் விற்பனை செய்கின்றது என்று சொன்னால் அரசாங்கத்திடமும் அதற்குரிய பதிலில்லை. ஏன் என்ற காரணம் எங்களுக்கும் விளங்காமல் என்று நாங்கள் வீதியிலே போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே இங்கே நடக்கும் எல்லா விதமான காரணங்களுக்கும் IMF-ஐ காரணம் சாட்டி அரசாங்கமான தப்பித்துக் கொள்கின்றது. IMF குறிப்பிடப்பட்ட விடயமானது மறுசீரமைப்பு என்பது இலங்கையில் இயங்கும் நிறுவனங்களிலே நட்டத்தை உழைக்கும் நிறுவனங்களை மறுசீரமைத்து அதை லாபமாக கொண்டு வர வேண்டியது அதனுடைய முக்கியமான நோக்கமே ஒழிய அதை மூடுவதற்காக இல்லை. ஆனால் அரசாங்கமானது மிகவும் தவறாக அந்த கருத்தை புரிந்து கொண்டு இதை மூடுவதற்கும் அதை தனியார் மயப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறது. உண்மையிலே குறிப்பிடப்பட வேண்டிய விடயம், வங்கிகளால் இழக்கப்படுகின்ற லாபங்களானது பற்றாக்குறையான பாதிட்டை கொண்ட வளர்ந்து வரும் நாடுகளாகி இலங்கை போன்ற நாடுகளிலே இந்த நாடுகளுடைய பற்றாக்குறையை குறைப்பதற்கு இவ்வாறு உழைக்கப்படும் லாபங்களானது நாங்கள் வெளிநாடுகளில் பெறும் கடன் சுமைகளை குறைக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுகின்ற இப்படிப்பட்ட லாபங்களை கொண்ட நிறுவனங்களை மூடி எங்களுடைய தனிப்பட்ட தலையின் மேல் உள்ள கடன்களை கூட்டுவதற்காக அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது என்பது இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய. மேலும் சொல்ல போனால் அரசாங்கமானது தனது மக்களுக்கு வழங்கும் சலுகை அடிப்படையிலான உதவிகளை வழங்குவதற்கு அரச வங்கிகளை இன்று முக்கியமாக பயன்படுத்தி கொண்டு, உதாரணத்தை குறிப்பிட போன இந்த அஸ்வசமா போன்ற திட்டங்களை வழங்குவது அரச வங்கிகள் மாத்திரம்தான். அதையும் முக்கியமான விடயத்தை இங்கே குறிப்பிட வேண்டும். கடந்த காலங்களிலே எமது நாடானது எதிர்கொண்ட பாரிய நிதி ரீதியான நெருக்கடியின் போது $1 கூட இல்லாமல் அரசாங்கம் இருந்த காலத்திலே இலங்கை வங்கி மற்றும் அதனுடைய அரச வங்கிகள் மாத்திரம்தான் நாட்டுக்கு தேவையான வெளிநாட்டு கடன்களை வெளிநாட்டு நாணயங்களை வழங்கி எங்களுக்கு தேவையான ஏற்றுமதி நடவடிக்கைகளை மேற்கொண்டு இன்று எங்களுடைய நாட்டை ஒரு மீண்டெழுகின்ற ஒரு நாடாக மாற்றிக்கொண்டிருந்த வங்கிகளை தனியார் மேற்படுத்தி விற்பனையை நோக்கமாக கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது ஏன் என்று சொல்லி எங்களுக்கும் விளங்கவில்லை. ஆகவே நாங்கள் அடுத்த கட்ட முக்கியமான நடவடிக்கையாக சொல்லப்போனால் SMI வங்கி, RDB வங்கி, HDFC வங்கி போன்றன ஒரு குறிப்பிடப்பட்ட விசேட திட்டங்களுக்காக அந்த வங்கிகள் சட்டத்தினால் உருவாக்கப்பட்ட வங்கிகளை இன்று நிர்வாக ரீதியான தலையீடுகளை மேற்கொண்டு அந்த வங்கிகள் என்ன நோக்கத்துக்காக எங்கப்பட்டதோ அந்த நோக்கங்கள் அடைய முடியாமல் தடுத்து அதை நட்டப்படுத்தி அதை மூடுவதற்கோ அல்ல அதை விற்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் அரசாங்கத்திடம் வினயமாக கேட்டுக்கொள்வது என்னவென்று சொன்னால், இந்த போராட்டங்களோடு சம்பந்தப்பட்ட எங்களுடைய இலங்கை வங்கி ஊழியர் சங்கம், முகாமைத்துவம் மற்றும் அரசாங்கமானது இணைந்து எங்களுக்கு ஒரு தீர்வை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். கடந்த காலங்களில் இப்படிப்பட்ட போராட்டங்களில் எங்களுக்கு பின்னுக்கு நின்று அதில் எங்களுடன் சேர்ந்து சென்றவர்கள் இன்று பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் அமைச்சர்களாகவும் முக்கிய பதவிகளை பங்கு வகித்துக் கொண்டிருந்தாலும் இப்படியான இன்று எங்கள் மக்கள் போராட்டங்களை அவர் கவனித்துக் கொள்ள அனுப்பது மிகவும் வேதனையான விடயம். அவர்களிடம் நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்வது எங்களுடைய இந்த நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பை தந்து எதிர்காலத்தில் இவ்வாறான நடவடிக்கைகள் தொடராமல் எங்கள் வங்கியையும் எங்கள் நாட்டையும் பாதுகாத்து நாட்டின் பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கு உதவி செய்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம்.